பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய ஆகஸ்ட் மாத வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்திலே நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, என்னுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். 2025 வருடம் ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளே நாம் நுழைவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். 8வது மாதம், 7 மாதம் முடிஞ்சிருச்சு. ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? இப்போ தான் நம்ம ஆரம்பித்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே இவ்வளோ காலம் ஓடிவிட்டது. ஓட்டத்தை தொடங்கி அநேகரை காணவில்லை. நாம் இன்னமும் நிற்கும்படியாக, அழியாமல் இருக்கும்படியாக நம்முடைய ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு எல்லா துதிகன மகிமையும் நான் செலுத்துவோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்வதற்காக ஆயத்தமாக இருக்கிறார். நாம் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக அவைகளை பெற்றுக்கொள்வோம். இந்த நாளிலே ஒரு சில அறிவிப்புகளை நான் வழக்கம் போல கொடுக்க விரும்புகிறேன். இந்த சனிக்கிழமை 1வது சனிக்கிழமையாக இருக்கிறபடியினாலே நாகர்கோவில் ஜனங்களே உங்களை தேடி நான் வருகிறேன். வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் WCC காலேஜ், அங்கேருந்து மேற்கு நோக்கி வந்தீங்கன்னா விஜயதா திருமண மண்டபம், அதற்கு மேற்கு பகுதியில் OMC ஹால் இருக்கிறது. காலை 10 மணி கூட்டம் ஆரம்பித்து 1 மணிக்கு நிறைவுறும். அடியார் உங்களுக்காக தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்து கூட்டத்தின் இறுதியிலே தனித்தனியாக நான் ஜெபிப்பேன். அனைவருக்கும் சிறப்பான விருந்து வழங்கப்படும் கூட்டத்தின் இறுதியிலே. அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, எல்லோரும் வந்து நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்று செல்லுங்கள். நாகர்கோவில் பகுதியில் தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்குறவங்க நிறையவே இருக்கிறீங்க. நீங்கள் ஏன் வரக்கூடாது என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். அது மாத்திரமல்ல பிரியத்துக்குரியவர்களே, வருகிற ஞாயிறு முதல் ஞாயிறாக இருக்கிறபடியினாலே காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் நாசிரிய தேவனுடைய மாளிகையிலே நான் இருந்து என்னை சந்திக்க விரும்புகிறவர்களை தனியாக சந்தித்து அவர்களுக்காக ஜெபித்து ஆலோசனை சொல்வது வழக்கம். நீங்கள் விரும்பினால் எங்கே இருந்து வேண்டும் என்றாலும் வந்து என்னை சந்திக்கலாம். மாதத்தில் ஒரே ஒரு ஞாயிறு தான் அடியார் அங்கே இருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். அதிக தியாகத்தின் மத்தியிலே, ஜெபத்தின் மத்தியிலே உருவாக்கப்பட்டது. தேவனுடைய மாளிகைக்குள்ளாக அமைந்திருக்கிறது. 4 வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் ஆண்டோடைய சொத்த கிருபையினாலே இந்த கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. எக்கச்சக்கமாக மண்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ஃபேவர் பிளாக் ரோடு போடுவதற்கான முயற்சிகளை நாம் எடுத்திருக்கிறோம். 20 அடி மட்டும் அதற்கும் அதிகமான அகலம், 200 அடி நீளம்
அப்படி தான் பார்த்துக்கிடுங்களேன். அவ்வளவு பெரிதான ஒரு ஃபேவர் பிளாக் ரோடு நாம் போடுகிறோம். ஆண்டவர் தான் நம்முடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். அதுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இதயத்துக்குரியவர்களே, அங்கு நமது அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தில் இருக்கிற முதியவர்கள் எல்லாம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தினந்தோறும் ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு வருகிறது. நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் மற்றும் குருவானவர்கள் வந்து அவர்களை ஜெபத்திலே நடத்துகிறார்கள். அவர்களுக்கு நல்ல ஆவிக்குரிய ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. தினந்தோறும் 3 வேளையும் மிக சிறப்பான விருந்துகள் வழங்கப்படுகின்றன. அவர்கள் எல்லாரும் அந்த நல்ல சாப்பாடு சாப்பிட்டு போஷாக்காக இருக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். எனவே தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, இந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நீங்கள் விரும்பினால் தேர்வு செய்யலாம் என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தின் பின்பகுதி. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. நான் உனக்கு சொன்ன காரியத்தை, உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிற இந்த நன்மைகளை நிச்சயமாக தருவேன். இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நான் தருவேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னை விட்டு வியாதியை நான் விலக்குவேன். உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன். உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் நான் சொல்லிட்டு, அதெல்லாம் செய்கிற வரைக்கும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன். உனக்கு ஆபத்தே வராது. நீ எதுக்கும் பயப்படாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு ஒன்று சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக செய்வார். இந்த உலகத்து மக்கள் எவ்வளவு நமக்கு சொன்னார்கள், நமக்கு வாக்கு பண்ணினார்கள். How many worldly men and women they promised us. நான் உன் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு விலகவே மாட்டேன், சாவர வரைக்கும் உங்கள் ஊழியத்தில் தான் இருப்பேன், உங்கள் ஊழியத்தை தான் தாங்குவேன், உங்களை மாதிரி ஊழியக்காரரை நான் பார்த்ததே இல்லை, ஐயோ பாஸ்டர் நீங்கள் எவ்வளோ நல்லவர், எவ்வளவு ஒரு அப்பாவி அப்படிலாம் சொன்னவங்க, ஊழியத்துக்காக என்னென்னாலும் செய்யணும்னு சொன்னவங்க இன்றைக்கி எங்கே போயிட்டாங்க? எங்கேயோ போயிட்டாங்க. நம்மை விட்டு அவர்கள் எங்கேயோ போயிட்டாங்க. அவங்க கொடுத்த வாக்குகள், ப்ராமிஸ் எல்லாம் ஃபால்ஸ் ப்ராமிசஸ். அவங்களுக்கு அது ஞாபகமே இல்லை, சொன்னதெல்லாம் ஞாபகத்திலே இல்லை. அதனால் அந்த ப்ராமிஸை முறித்து இப்பொழுது அவர்கள் நம்முடைய எதிரணியிலே போய் சேர்ந்து நமக்கு எதிராக எவ்வளவு செய்ய முடியுமோ, எவ்வளவு என்னை அழிக்க முடியுமோ அவ்வளவு அழிப்பதற்கு முயற்சி எடுத்துகிட்ருக்காங்க. அதுதான் தங்களுடைய ஊழியம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ அரசியல்வாதிகள், எத்தனையோ தொழில் அதிபர்கள், பணக்காரர்கள், பலம் படைத்தவர்கள் நான் வாக்கு தத்தங்களை அள்ளி கொடுக்கிறார்கள். நான் அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், உன்னை நான் அப்படி பார்த்துக்கொள்வேன். ஆனால் அதற்கு பிறகு வாக்கு கொடுத்தது கூட அவர்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. ஆனால் தேவாதி தேவன் ஒன்றை சொல்லிவிட்டால் அவர் சொல்கிறார், நான் உனக்கு கண்டிப்பாக அதை செய்வேன், செய்கிற வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டேன். அது வரைக்கும் யாரும் உன்னை அழிக்க முடியாது, வியாதி உன்னை தொட முடியாது, இல்லைனா உனக்கு பலகீனங்களை உன் வாழ்க்கையில் நான் அதிகமாக வரவிட மாட்டேன், பொல்லாத மனிதர்கள் உன்னை மேற்கொள்ள விட மாட்டேன், நான் உன்னை போஷிப்பேன், நடத்துவேன், பாதுகாத்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எனவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை குறித்து கலங்க வேண்டாம். எப்படி இருக்கும், என் நிலைமை என்ன ஆகும், அப்படிலாம் எதை குறித்துமே நீங்கள் கலங்க வேண்டாம். தேவன் உங்களுக்கு போதுமானவராக இருந்து உங்களை அதிசயமாக வழிநடத்துவார். பிரித்துக்குரியவர்களே, இந்த ஆதியாகமத்தில் 28:10 நாம் வாசிக்கிற பொழுது யாக்கோபுடைய பரிதாபமான ஒரு நிலைமையை நாம் காண்கிறோம். பாருங்கள், யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினாலே அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையில் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். Jacob life was very pathetic here. He was very much broken. He was very much alone. He was very much worried. And not knowing where his life is going. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத ஒரு பரிதாபமான நிலைமையிலே சோகத்தின் மொத்த உருவமாக அங்கே யாக்கோபு தோற்றம் அளிக்கின்றார். செல்லப்பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போனதே கிடையாது, அம்மாவை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது. ஆனால் இப்பொழுது ரொம்ப தூரம் பிரயாணப்படுகிறார். போகிற வழியில் இருட்டு வந்து விடுகிறது, தனியாக தூங்க வேண்டும். தலையணை வைத்து தூங்கின செல்லப்பிள்ளை தலையணை இல்லாதபடினாலே அங்கே இங்கே பார்த்து கிடக்கிற கல்லை தலைக்கு வைத்து பரிதாபமாய் படுத்து தூங்குகிறார். ஆலோஜன் லைட் கிடையாது, ஃபேன் கிடையாது, ஏசி கிடையாது, ஆல் அவுட்டு கிடையாது, கொசு கடிச்சிருக்கும்.
எது பாம்பு வருமா எதுவுமே தெரியாது. ஆனாலும் கூட கண்களை மூடிக்கொண்டு களைத்திருந்தபடியினாலே பலவிதமான சிந்தனைகளோடு, பயங்களோடு, கலக்கத்தோடு, என்ன என் வாழ்க்கை, எங்கே போகிறேன், என்ன ஆகும், எதுவும் தெரியலையே, மொத்த சோகத்தின் உருவமாக அங்கே அவர் காணப்படுகிறார். அந்த சோகத்தின் தாங்க முடியாதபடி அவர் அங்கே படுத்து தூங்கினாராம். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் கூட இப்படி யாக்கோபை போல மிகவும் வருத்தப்படுகிறவராக, கவலைப்படுபவராக, எதிர்காலத்தை குறித்து ஒன்றுமே நிச்சயமற்றவராக, எங்கே என் வாழ்க்கை போகுது, எங்கே போகிறேன்னா, யார்கிட்ட போகிறேன், என்ன நடக்க போகுது, என் தேவைகள் எப்படி சந்திக்கப்பட போகுது, என் வியாதி எப்படி சுகமாக போகிறது, என் பிள்ளைகளை எப்படி நான் கரை சேர்ப்பேன், எப்படி என் பிஸ்னஸ்லாம் நான் மேலே கொண்டு வருவேன், எப்படி சம்பளம் போடுவேன், எப்படி என் கடனெல்லாம் நான் அடைப்பேன், எனக்கு ஒன்றும் தெரியலையே. யாக்கோபை போல பலவிதமான சிந்தனைகளோடு, முக்கியமாய் இந்த மாதத்தை, ஆகஸ்ட் மாதத்தை நான் எப்படி கடந்து போவேன், எப்படி என் பிரச்சனைகளையெல்லாம் நான் சந்திப்பேன், எனக்கு ஒன்றுமே தெரியலையேங்கிற கவலையோடு கூட அந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். யாக்கோபை போல தனிமையின் பாதையிலே நீங்கள் இருக்கலாம். எல்லாராலும் கைவிடப்பட்டு, நண்பர்களாலே கைவிடப்பட்டு, கணவனாலே கைவிடப்பட்டு, மனைவியினாலே கைவிடப்பட்டு, பிள்ளைகளினாலே கைவிடப்பட்டு, நண்பர்களினாலே கைவிடப்பட்டு, தனிமை பாதையிலே வாடி போய் நிற்கலாம். ஆகஸ்ட் மாதத்தை நான் இப்படியா ஆரம்பிப்பேன், எவ்வளோ வேதனையாக இருக்கிறது, இந்த முதல் நாளிலே நான் எவ்வளவு கவலையாக இருக்கிறேன், ஐயோ என் எதிர்காலத்தை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியவில்லையே, நான் என்ன செய்ய போகிறேன்னு கவலையோடு நீங்கள் இருக்கலாம். உங்களோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். யாக்கோபும் உங்களை போலத்தான் அவர் இருந்தார், தனிமை பாதையிலே வாடினார். நம்ம தனிமையில் இருக்கும் பொழுதுதான் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை உணர்கிறோம். யாராவது நம்ம பக்கத்தில் இருந்தாங்கன்னா, ஏதாவது பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, பலப்படுத்தினாங்கன்னா, ஆறுதலாக 2 வார்த்தைகளை சொன்னாங்கன்னா, உற்சாகப்படுத்தும்படியாக 2 வார்த்தைகள் சொல்லி, கவலைப்படாத, பார்த்துக்கலாம், நான் இருக்கேன், என்னனாலும் சமாளிக்கலாம், பார்த்துக்க, வா எல்லாம் சரியாயிரும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நம்மளை பலப்படுத்துகிற வார்த்தைகளை சொன்னால் கூட நம்ம உற்சாகமாக இருப்போம். ஒருத்தரும் இல்லை, சொல்கிறது கூட யாருமே இல்லை. யாரெல்லாம் சொல்லுவாங்க, யாரெல்லாம் நிற்பாங்கன்னு நினச்சோமோ அவங்களாம் ஓடி போயிட்டாங்க. நம்பிக்கைக்குரிய நினச்சவங்க தான் துரோகிகளாக இருந்தாங்க. அவங்க தான் நம்மளை முதுகில் குத்துனாங்க. அவங்க தான் இன்றைக்கி நமக்கு எதிராக நிற்கிறாங்க. ஆக தனிமை என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை பல மடங்கு நமக்கு உணரும்படியாக செய்கிறது. யாரோ ஒரு துணைவராக இருந்தார்கள் என்றால், யாரோ ஒருத்தர் நமக்கு ஆறுதலாக இருப்பார்கள்னா தனிமை தெரியாது, வேதனை அதிகமாய் தெரியாது, அந்த காயங்களுடைய வேதனை அதிகமாய் நமக்கு தெரியாது. உறவுகளும் நட்புகளும் நம்முடைய வாழ்க்கையின் காயங்களுக்கு பெயின் கில்லராக, காயங்களை ஆற்றுகிற களிம்பாக, பிஸ்னி தைலமாக அது இருக்கிறது. எதுக்கு எல்லா இடத்துலையும் போய் பேசிட்டு நிற்கிறாங்க, எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் வாலிபர்கள் எல்லாம் அளவலாகிறாங்க, அங்கங்கே பைக்கில் போகிறாங்க, அப்படி ஜாலியாக இருக்காங்க, சாப்பிட்றாங்க, அங்கங்கே போயிட்டு வராங்க, டூர்லாம் போயிட்டு வராங்கன்னா, அதெல்லாம் அவருடைய காயத்தை மறக்க செய்கிற மருந்தாக இருக்கிறது. தனிமை அவர்கள் உணராதபடிக்கு இருப்பதற்காக அதை அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அது தனிமை அதிகமாக அவர்களை வேதனைப்படுத்தும், பாடுபடுத்தும். அவர்களுடைய எதிர்காலம் ஒன்றுமில்லை என்பதை அவர்களுக்கு உணரச் செய்யும். அப்பொழுது அவர்கள் துன்பப்படுவார்கள். அதனால தான் அவங்க தனிமையாகவே இருக்கிறதில்ல, சிந்திக்கிறதே இல்லை, ஃப்ரெண்ட்ஸு தேடி ஓடுறாங்க. கேளிக்கை விடுதிகளை, பீச்சஸ், இல்லைனா ஹோட்டல்ஸு, இல்லைனா ட்ரைவ், ஏதாவது செஞ்சு தங்கள் தனிமையை மறக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். வாலிப வயசில் அப்படி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைக்கலாம், பேசலாம். எப்படினாலும் நைட்டு வீட்டுக்கு தனியாக தானே வரணும். யாக்கோபு மாதிரி தனியாக தானே தூங்க போகணும். எப்போ யாராவது நமக்காக தூங்குவாங்களா? செய்ய முடியாது. தனிமையை நாம் வேண்டாம் என்று எவ்வளவோ ஒதுக்கினாலும், நண்பர்களை தேடி போனாலும், மணிக்கணக்காய் நின்று பேசிக்கொண்டே இருந்தாலும், ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருந்தாலும், நண்பர்கள் என்று தேடி ஓடினாலும் கடைசியில் தனிமை வந்துடும். அப்போ அது ரொம்ப வேதனையாக இருக்கும். ஒரு கட்டத்தில் நம்ம அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்கலாம் யோசித்து பார்த்து ஏமாந்து போய் தனிமையில் அதிகமாக பாடுபட்டு ஒருத்தருமே இல்லை, எதிர்காலம் என்ன போகுதுன்னு தெரியாமல் இருக்க நேரத்தில் தான் ஆண்டவர் தேடி வரார். நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம், காட் இன்டர்வீன்ஸ் இன் எ ட்ரீம். யாக்கோபுக்கு சொப்பனத்தில் அவர் தரிசனமாக அவர் வெளிப்படுகின்றார். God realizes that this is the best time for him to intervene in the life of Jacob. எல்லாரும் ஓட்டாங்க, தனியாக இருக்கிறார். சொப்பனத்தின் மூலமாக அவர் பேசுகிறார். அந்த நேரத்தை அவர் தேர்வு செய்கிறார், இரவு நேரத்தை, தனிமை நேரத்தை தேர்வு செய்கிறார். சொப்பனத்தில் அவர் இறங்குகிறார். தரையிலிருந்து வானம் வரைக்கும் பெரிய ஒரு ஏணி, வானத்தை தொடுகிற அளவிற்கு ஒரு பெரிய ஏணி.
அப்படி என்றால் அது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்திருக்கும், எவ்வளோ பெரிதாக இருந்திருக்கும். பாபேல் கோபுரத்தை வானத்தை தொடுவோம் என்று சொல்லி கெட்டினார்கள். ஆனால் ஆண்டவர் அதை கெடுத்து போட்டார். அவர்களாலே அதை கெட்ட முடியவில்லை, வானத்தை தொட முடியவில்லை. இந்த பூமியில் யாராலும் தொட முடியாது. ஏனென்றால் அந்த மகிமையை ஆண்டவர் யாருக்குமே கொடுக்க மாட்டார். ஆனால் இங்கே நான் காண்கிற அந்த ஏணி மிகப்பெரிய ஏணியாக இருந்து பரலோகத்தை போய் எட்டிட்டான், வானத்தை போய் எட்டிட்டான். அப்புறம் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா அதில் நிறைய தூதர்கள் வானத்துக்கு மேலே ஏறுறாங்க, இறங்குறாங்க. அந்த இடம் பரிசுத்தமான ஒரு இடமாக தேவ பிரசனத்தினால் நிறைகிறது. நிறைய தூதர்கள் ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. உச்சியில் ஆண்டவர் நின்று அங்கே யாக்கோபோடு பேசினாராம். தூங்குகிற நேரம், ஆபத்து அதிகமாய் வருகிற ஒரு நேரம், இரவு நேரம், இருள் கவிழ்ந்த நேரம், சாத்தானி நேரம், தனிமை, கொடுமையிலும் கொடுமை. அந்த தனிமையான அந்த நேரத்தில், கைவிடப்பட்ட நேரத்தில், நாளைக்கு என்ன நடக்குமோ என்று சொல்லி தெரியாத அந்த நேரத்தில் ஆண்டவர் வருகிறார். நம்மளை புரிஞ்சிக்க முடியுதா? நல்லா இருக்கும்போது ஆண்டவர் வந்திருந்தார். சாலமோன் ராஜா ராஜாவானனும் ஆண்டவர் வந்து சொப்பனமாகி நான் உனக்கு என்னப்பா செய்யணும்னு கேட்டார். அது வேற கதை. அவர் ராஜாவாகி அவர் மகிமையில் இருக்கார், பெரிய ஆளாக இருக்கார். அப்படி அப்போ வந்து ஆண்டவர் நான் உனக்கு என்னப்பா செய்யணும், அது வேற. ஆனால் இங்கே முறிக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட, உடைக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் வந்து ஒரு சொப்பனத்தை காண்பித்து வானத்தை எட்ட வைத்து உயரத்துக்கு கொண்டு போக அவருக்கு எல்லாம் நம்பிக்கையை கொடுத்து தேவ தூதர்களை காண்பித்து, தனிமையில் இருக்கோன்னு நினைக்காத, உனக்கு துணையாக தூதர்கள் இருக்காங்க, எங்கே போகணும்னு சொல்லி நினைக்காத, இந்த பாரு உனக்கு பாதை அவ்வளோ வானத்தை தொடுற அளவுக்கு உயரத்தை நான் வச்சுருக்கிறேன், பாதையை வச்சுருக்கிறேன் என்று ஆண்டவர் நம்பிக்கையை ஏற்படுத்தி, மனிதனால் ஏற்படுத்தப்படுகிற நம்பிக்கை அல்ல, கர்த்தரால் ஏற்படுத்தப்படுகிற நம்பிக்கை. தெய்வத்திற்கு தெரியும் இந்த யாக்கோபுக்கு எதை காண்பிக்க வேண்டும், எப்படி சொப்பனத்தில் அவருக்கு விளக்க வேண்டும், எப்படி அவருடைய கலக்கத்தை நீக்க வேண்டும். தாயை போல் நம்மை தேற்றுகிற தேவன் அல்லவா? யாக்கோபை தாயை போல தேற்றுகிறார், நம்பிக்கையை ஊட்டுகிறார். அவர் நம்பிக்கையை ஊட்டுகிற நண்பன், எதிர்காலத்தை காண்பிக்கிற அவர் தகப்பன். நான் உன்னை இப்படியாக ஆசீர்வதிப்பேன் என்று எடுத்து தொடர்ந்து சொல்லுகிறார். உன் சந்ததிக்கு இதை தருவேன், அதை தருவேன், இனி படுத்திருக்கிறாய் இந்த நிலத்தை தருவேன், உனக்கு நான் அப்படி ஆசீர்வாதத்தை தருவேன், இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னுடைய சந்ததியின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும் அப்பா என்று அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு தாயை போல தேற்றி, தகப்பனை போல அதை தருவேன், இதை தருவேன் என்று சொல்லி அங்கே யாக்கோபோடு கூட அவர் இணைகிறார். யாக்கோபுக்கு அவர் அறிமுகமாகிறார். யாக்கோபுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். நான் உன் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவன் அப்பா, இப்பொழுது நான் உன்னுடைய தேவன் என்று சொல்லி அவரோடு, அந்த யாக்கோபோடு கூட ஆண்டவர் தன்னை இணைத்து அவர் அங்கே யாக்கோபுக்கு தன்னை வெளிப்படுத்தி பயத்தையும் கலக்கத்தையும் நீக்கி தைரியப்படுத்துகிறார். தட் மீட்டிங் வாஸ் வெரி வெரி க்ரூஷியல். என்னென்னா அதுதான் கேம் சேஞ்சராக யாக்கோபுடைய வாழ்க்கையில் இருந்தது என்று சொல்லி நான் காண்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தேவன் ஒரு மனிதனை சந்திக்கிற பொழுது அவர் என்னவெல்லாம் செய்கிறார். முதலாவது நம்முடைய பயத்தை, எதிர்காலத்தை குறித்த பயத்தை அவர் நம்மை விட்டு நீக்குகிறார். நம்முடைய கடன் பாரங்களை குறித்த பயத்தை நம்மை விட்டு நீக்குகிறார். என்ன செய்ய போகிறோம், எங்கே போகிறோம், எனக்கு பாதையை தெரியலன்னு சொல்லி நம்ம கலங்கி நிற்கிறோம். அது அந்த எண்ணங்களை நம்மை விட்டு எடுத்து போடுகிறார். நம்மை ஆற்றுகிறார், தேற்றுகிறார், பலப்படுத்துகிறார். கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது, தனிமையிலே அவரோடு நாம் பேசுகிற பொழுது அவர் நம்மை ஆற்றுகிறார், தேற்றுகிறார், பலப்படுத்துகிறார், போராடுகிறார், நமக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறார், நமக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார். நான் உன்னை இப்படியாக ஆசீர்வதிப்பேன், அப்படியாக ஆசீர்வதிப்பேன், நீ கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினாலே உன்னை தாங்குவேன். ஒரு விசை நான் மிகவும் உடைக்கப்பட்டேன். என் வாலிப காலத்தில் ஆண்டவருக்காக நான் வாழ்வதற்காக என்னை அர்ப்பணித்து நின்ற நேரத்தில் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அசையாமல் நான் முழங்கால் என்று ஜெபித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு தோல்வியை நான் சந்தித்து கண்ணீரோடு கூட நான் எலக்ட்ரிக் ட்ரெயினில் நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு வரேன். சேத்பட்டிலிருந்து கண்ணீரோடு நான் வருகிறேன். எனக்கு உள்ளது முழுவதும் துக்கம். அப்பொழுது அந்த ட்ரெயின்லேருந்து கீழே இறங்கி பிளாட்ஃபார்மில் அப்படி மேலே ஏறி ஓவர் பிரிட்ஜ் வழியாக ஏறி அப்படி காலேஜுக்கு உள்ளே நான் போகும்போது அதில் ஒரு கிறிஸ்தவ நோட்டீஸ், கன்வென்ஷன் நோட்டீஸ் ஒட்டியிருந்தது. அதில் ஒரு வசனம் போட்டிருந்தது, கர்த்தர் தம்மை தேடுகிறவர்களை கைவிடுவதில்லை, கர்த்தர் தம்மை தேடுகிறவர்களை கைவிடுவது. அந்த ஒரு வசனம் எத்தனையோ வருடங்களாக என்னை பலப்படுத்திட்டு, கர்த்தர் தம்மை தேடுகிறவர்களை அவர் கைவிடுவதில்லை. ஏன்னா அப்போ நான் யோசித்தேன், நான் இத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறேனே, என்னை ஏன்பா கைவிட்டுட்டீங்க,
ஏன்னா அதுக்கு பிறகு ஸ்போர்ட்ஸ் மூலமாக எனக்கு வேலையே கிடைக்காதுங்கிற உறுதி எனக்கு வந்து விட்டது. அது வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் மூலமாக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் வேலை கிடைக்கும். ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் பதில் சொன்னார், கர்த்தர் தம்மை தேடுகிறவர்களை அவர் கைவிடுவதில்லை. அன்றைக்கு எனக்கு தோல்வி போல தெரிந்தது. அப்படி வேலை கிடைத்திருந்தால் நான் எங்கோ போயிருந்திருப்பேன், எந்த அளவுக்கு ஊழியக்காரனாக மாறியிருப்பேன் தெரியல. ஆண்டவர் என்னை அந்த நேரத்தில் தோல்வியை அனுமதித்து நான் எதிர்பார்த்த அந்த பாதையை மூடி என் சொந்த ஊருக்கு என்னை அழைத்து கொண்டு வந்து என்னை மேலும் படிக்க வைத்து என்னை ஒரு கல்லூரி பேராசிரியராய் மாற்றி இன்னொரு பக்கம் இந்த ஊழியத்தை செய்யும்படியாக தூக்கி நிறுத்தியிருக்கிறார். அவரை தேடிய என்னை என் ஆண்டவர் கைவிடவில்லை. கர்த்தர் தம்மை தேடுகிறவர்களை கைவிடுவதில்லை. அன்றைக்கு சொன்னார், சென்னையில் படித்து கொண்டிருக்கும் பொழுது சொன்னார், இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் என்னை கைவிடவில்லை. யாக்கோபு, நான் உன்னை கைவிட மாட்டேன், பயப்படாத, லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத, என்ன ஆகுமோ நினைக்காத, எங்கே போகிற நினைக்காத, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன் கூட இருப்பேன்ப்பா. இன்னைக்கு ஆண்டரா தான் சொல்கிறார், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நான் உன்னை கைவிட மாட்டேன் மகனே, உன்னை கைவிட மாட்டேன் மகளே. எங்கே போகிறேன், என் வாழ்க்கை எங்கே போகுது, எப்படி என் தேவையில் சந்திக்கப்பட போகுது, நான் எப்படி எல்லாவற்றையும் சுதந்திரிப்பேன், எப்படி நான் வாழ போகிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியல, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறேன், நான் பார்த்துக்கொள்வேன். நான் உன்னை அழைச்சி கையை பிடிச்சி நான் உன்னை அழைத்து கொண்டு சொல்லுவேன். நான் உனக்கு பாதைகளை பரத்தை தொடுற அளவுக்கு, வானத்தை தொடுற அளவுக்கு உன்னை உயர்த்துவேன், பாதைகளை திறந்து கொடுப்பேன், பாதைகளை தோன்ற பண்ணுவேன். நீ பயப்படாத, ஆண்டவர் சொல்கிறார். மனுஷன் ஒன்று சொல்லிட்டானா மறந்துடுவான், வாக்கு பண்ணுவான், நாளைக்கு அவனுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் மறக்கவே மாட்டேன். ஒரு பொய்யுரையாத, எவ்வளவேனும் பொய்யுரையாத ஒரு தேவன், எவ்வளவேனும் மறக்காத ஒரு ஆண்டவர். எவ்வளவு பெரிய அந்த ஆண்டவர் உடைக்கப்பட்டு இருக்கிற ஒரு மனிதனுக்கு தன்னை எவ்வளவு பொறுமையாக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய அன்பை அவனுக்கு காண்பிக்கின்றார். உன்னை இப்படியாக ஆசீர்வதிப்பேன், அப்படியாக ஆசீர்வதிப்பேன் அப்பா என்று சொல்லி நம்பிக்கை ஊட்டுகிறார். தன் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் மீது ஆண்டவருக்கு எவ்வளவு பாசம் இருக்கும் என்றால், அவர் எப்படி பேசுகிறார், எப்படி தாயை போல தேற்றுகிறார் என்று சொல்லி இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். God loves you truly. இந்த உலகத்தை போல ஆண்டவர் உங்களை நேசிக்கலை. பொய்யான அன்பினாலே ஆண்டவர் உங்களை நேசிக்கவில்லை. கொஞ்ச காலம் தோன்றி மறைகிற நீர்மேல் உள்ள குமிழிகளைப் போல ஆண்டவருடைய அன்பு கிடையாது. வாலிப காலத்தில் நேசிக்கிறவர்கள் வயதான பிறகு வெறுப்பது போல, தூக்கி அடிப்பது போல ஆண்டவர் செய்வதில்லை. அவர் துவக்கத்திலிருந்து முடிவு மட்டும் ஒரே போல நம்மை நேசிப்பவர். அவருடைய அன்பு மாறாதது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. ஆண்டவர் ஒரே போல நம்மை நேசிக்கிறார். ஒருவரிடத்தில் நம்மை விட்டு கொடுப்பதில்லை. யார் முன்பு நாம் தலைகுனியை செய்வதில்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது எல்லோருக்கும் காலங்களில் எங்கு நாம் இருந்தாலும் தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நமக்கு ஒரு தீங்கு செய்ய வருகிற பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் தீங்கு செய்கிறார், அவர்களை அப்புறப்படுத்துகிறார், அவர்களை வாழ்க்கை விட்டு அப்புறப்படுத்துகிறார். எவ்வளவோ தீங்கான சம்பவங்கள் நடக்கிறது. சமீபத்தில் திருநெல்வேலியிலே முடித்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து டிசிஎஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு வாலிபன் வெட்டி கொலை செய்யப்பட்டான். அது இப்பொழுது மிகவும் பரபரப்பாக எல்லா யூடியூப் சேனல்லையும் போயிட்டுருக்குது. எவ்வளோ பரபரப்பாக போனால் என்னங்க, எத்தனை தலைவர்கள் வந்து பேசினா என்ன, போனால் உயிர் திரும்பி வருமா? இந்த பையன் திரும்பி வரப்போகிறதில்லை. என்ன பிரயோஜனம்? வாலிப காலத்திலே நாம் கர்த்தரை துணையாக கொள்வோம் என்றால், வாலிபனே, வாலிப மகளே, இந்த செய்தி உனக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கட்டும். வாலிப காலங்களில் நாம் கர்த்தரை துணையாய் கொள்வோம் என்றால், அவரை நாம் நண்பனாய் கொள்வோம் என்றால், இதுபோல ஆபத்துகள் ஒருவேளை நமக்கு வர இருந்தாலும் கூட அதை தள்ளி விடுகிற தெய்வமாக இருக்கிறார், அதை அப்புறப்படுத்துகிறவராக இருக்கிறார். நமக்கும் ஒருவேளை சாத்தான் இப்படிப்பட்ட சோதனைகளை கொண்டு வந்து நம்மையும் கூட அழிக்கலாம், கொலை செய்து விடலாம் என்று பொல்லாத மனிதர்களை ஏவலாம். ஆனால் நம்ம முதல்ல ஆண்டவர் கூட இருந்தோன்னா இப்படி ஒரு நிலைமை நமக்கு வராது. அப்படி வர வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட ஆண்டவர் அவர்களை விளக்குகிறார். போ அப்பாலே போ, என் பிள்ளையை தொடாத, என் பிள்ளைகிட்ட வராத. இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கின்றார். இந்த உலகத்தில் நாம் கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராய் கொள்கிற பொழுது, யாக்கோபை இரவு நேரத்தில் இருளின் ஆதிக்கத்தில் இருந்த அந்த யாக்கோபை தேடி வந்து பாம்புகள் தீண்டாதபடி பாதுகாத்து துக்கமாய் இருக்கிற அந்த நேரத்தை மிகுந்த சந்தோஷமான நேரமாய் மாற்றி கொடுத்த அந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை கண்காணிக்கிறவராக இருக்கிறார். நமக்கு பெரு நாச மோசங்கள் வாழ்வில் வந்திருக்க வேண்டும், அவைகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆண்டவராக்கி போட்டார். நமக்கு தெரியாது, எத்தனையோ ஆபத்துகள் நமக்கு வந்திருக்கும், எத்தனையோ பொல்லாத மனிதர்கள் நம்மை விழுங்கி இருப்பார்கள். ஆனால் கர்த்தரோ அந்த ஆபத்துகள் வராதபடிக்கு
அவர் நம்மை பாதுகாத்தார். இன்றைக்கும் நாம் உயிரோடு இருக்கிறோம், நாம் நிற்கிறோம், நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் என்றால் அது அவனுடைய கிருபை. நாம் அவரை தெரிந்து கொண்டோம், அதை விட அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்வதுதான் சால சிறந்தது. அவருடைய அன்புதான் நம்மை நிற்க வைக்கிறது, இனியும் நிற்க வைக்கும். இந்த புதிய மாதத்தில், ஆகஸ்ட் மாதத்தில் அவருடைய அன்பு உங்களை தாங்கும். அந்த அன்பு உங்களை வாழ வைக்கும். இது போன்ற தீங்கான காரியங்கள் உங்கள் நெருங்காதபடி, தீங்காத மனிதர்கள் உங்களை நெருங்க முடியாதபடி ஆண்டவர் அவளை விளக்குவார். மழை போல வருகிற பிரச்சனைகள் பனி போல மறைந்து போகும், வியாதிகள் மறைந்து போகும், பலகீனங்கள் மறைந்து போகும், தரித்திரங்கள் மறைந்து போகும். இதற்கு காசு இல்லை, அதுக்கு காசு இல்லை. மகனே, இதெல்லாம் உனக்கு தருவேன். நீ இப்போ படுத்திருக்கிற இந்த இடத்த உனக்கு தருவேன். இந்த புதிய மாதத்தில் புதிய இடங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார், புதிய வீடுகளை தருவார், புதிய கட்டடங்களை தருவார். இங்கே யாக்கோபு சொல்கிறார்ல, இது படுத்திருக்கிற இடம்லாம் உனக்கும் சந்ததிக்கு தான் சொல்கிறார்ல. அப்படின்னா இதை தருவேன்னு சொல்கிற கர்த்தர் இன்றைக்கு அவர் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சொல்கிற உன் சந்ததிக்கு, உனக்கு இப்பொழுது நீ காண்கிற இந்த இடங்களை உனக்கு தருவேன், சொந்தமாய் தருவேன். ரெஜிஸ்ட்ரேஷன் முடியும், நீ கட்டடங்களை கட்டுவாய், இங்கே குடியிருப்பாய், நீ பிஸ்னஸ் பண்ணுவாய். எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். சாக கடந்த ஒரு வாலிபனை, எங்கே போகிறோன்னு தெரியாமல் தத்தளித்துட்டு இருந்த ஒரு வாலிபனை, திசை தெரியாமல் அலைந்த ஒரு பறவையை, கடலிலே மூழ்க இருந்த ஒரு கப்பலை ஆண்டவர் கண்டுபிடித்து, யாக்கோபு எனப்பட்ட அந்த வாலிபனை கண்டுபிடித்து பெரிய நம்பிக்கையை கொடுத்து இந்த உலகத்தை அசைக்கிற, உலகத்தை ஆளப்போகிற ஒரு மனிதனாக, இஸ்ரவேலின் 12 கோத்திரத்துக்கு தகப்பனாக அவனை மாற்றி அவனை உறுதி பெறச் செய்தார். அந்த ஆண்டவர் அந்த சம்பவத்தை வைத்து தான் இந்த நாளில் என்னோடு உங்களோடும் பேசுகிறார். யாக்கோபுக்கு எப்படி செய்தனோ அதே போல உனக்கும் செய்வேன். யாக்கோபை எப்படி ஆசீர்வதித்தனோ அதே போல தான் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். தேவனுடைய அன்பு மிகவும் பெரிதானது. நாம் நம்மை குறித்து பல நேரங்களில் பல திட்டங்களை தீட்டுகிறோம். அப்படியா, இப்படியா, அந்த பிஸ்னஸ் பண்ணுமா, இந்த பிஸ்னஸ். ஆனால் அதையெல்லாம் விட 1000 மடங்கு பெரிதான திட்டங்களை நம்மை குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிறார். காலம் வரும்போது இதை செய், அதை செய்யின்னு சொல்லி நம்ம கையில் தேடி வந்து கொடுக்குறார். எல்லாருக்கும் அவங்க அப்பா டிசைட் பண்ணுறாங்க, அம்மா டிசைட் பண்ணுறாங்க, என் பையன் இதை படிக்கட்டும், என் பையன் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணட்டும், நான் ஃபீஸ் கட்டுறேன், நான் அவனுக்கு கார் வாங்கி கொடுக்குறேன், என் பையனுக்கு இந்த இடத்துல கல்யாணம் பண்ணணும். நேற்று கூட ஒரு தகப்பனார் என்னை அழைத்து, என் மகளுக்கு திருமணம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஐயா, ஜெபியுங்கள், எப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்குறோன்னு சொன்னாங்க. நல்ல தகப்பன், அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராங்க. ஆனால் அதையெல்லாம் விட மேலான ஒரு பரம தகப்பன் நமக்கு உண்டு. அவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் முடிவு செய்கிறார். அது மிக சிறப்பானதாக, பல மடங்கு பெரிதானதாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நாம் அநாதைகள் அல்ல. we are not orphans. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், ஐ வில் நாட் லீவ் யூ as orphans சொல்லிட்டு நித்திய தகப்பனாக நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். தேற்றவளனாக நான் வருவேன், ஐ வில் ரிட்டர்ன் டு யுவர் கம்ஃபர்ட். இந்த மாதத்தில் ஆண்டவர் தேற்றவளனாக இருப்பார். உங்களை ஆற்றுவார், தேற்றுவார், தைரியப்படுத்துவார், பலப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் உங்களை யாரும் டச் பண்ண முடியாது. எந்த வியாதியும் உங்களை டச் பண்ண முடியாது. உங்களுக்கு ஆபத்து வராது. உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு பிரியமானவர்களுக்கு முடிவு வராது. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன். இந்த மாதத்தில் உனக்கு ஒரு ஆபத்து வர விட மாட்டேன். உன் பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்து வர விட மாட்டேன். உன் கனவுகளுக்கு, என் மீது வைத்திருக்கிற விசுவாசத்திற்கு நான் ஒரு பங்கமும் ஏற்பட விட மாட்டேன். பொல்லாத ஆவிகள் உன் நெருங்க விட மாட்டேன். உன் எல்லைக்குள்ளே இருக்க விட மாட்டேன். நான் உனக்கு சொன்னதை எல்லாம் நான் கண்டிப்பாக செய்வேன். இந்த மாதத்தில் உனக்கு சொந்தமாக நிறைய நிலங்களை தருவேன், கட்டடங்களை தருவேன் மகனே, நீ பயப்படாத, அதெல்லாம் செய்கிற வரைக்கும் உன்னை நான் கைவிட மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க முடியாது விரும்புகிறேன். ஜெபிக்கலாமா? யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன். வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணும் ஐயா எந்த தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை, அருமையா என்னை அழைக்கும்
அன்பின் தூதனாக செய்யும் தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான மாதமாக இருப்பதாக, வியாதி இல்லாத மாதமாக இருப்பதாக, கண்ணீர் கவலை துக்கம் தனிமை இல்லாத ஒரு மாதமாக இருப்பதாக. அப்பா, இந்த ஆகஸ்ட் மாதம் பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை நீர் நிறைவேற்றுகிற மாதமாக இருப்பதாக. அப்பா இந்த ஆகஸ்ட் மாதம் பிள்ளைகளை சத்துருக்களுக்கு மத்தியில் நீர் பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி அவருடைய பாத்திரங்களை நிரம்பி வழியை செய்கிற மாதமாக இருப்பதாக. உடைய பிள்ளைகளை வாழாக்காமல் தலையாக்குகிற மாதமாக இருப்பதாக. உடைய பிள்ளைகளை எல்லா பயத்திற்கும் நீங்களாக்குகிற மாதமாக இருப்பதாக. அப்பா, இந்த புதிய மாதம் ஆகஸ்ட் மாதம் பரத்துக்கேறும் படிகள் போல உடைய பிள்ளைகளுக்கு வழிகளை தோன்ற பண்ணுகிற மாதமாக இருப்பதாக. அவளை வேதனைப்படுத்துகிற மனிதர்களை, வேதனைப்படுத்துகிற வியாதிகளை, வேதனைப்படுத்துகிற பொல்லாத ஆவிகளை அவளை விட்டு விளக்குகிற மாதமாக இருப்பதாக. நன்மையும் கிருபையும் அவளை தொடர்கிற மாதமாக இருப்பதாக. ஆண்டவரே, ஒரு நாளும் அந்த மாதத்தில் ஆஸ்பத்திரி வேண்டாம், ஒரு நாளும் கடன் வேண்டாம், வட்டி வேண்டாம், ஒரு நாளும் இந்த மாதத்தில் நான் என்ன செய்வேன் என்று திகைக்கிற நேரங்கள் வேண்டாம், கைவிடப்படுகிற நேரங்கள் வேண்டாம், கண்ணீர் வடிக்கிற நேரங்கள் வேண்டாம், சபிக்கப்பட்டிருக்கிற நேரங்கள் வேண்டாம், ஒரு பிதாக்களின் பாவங்கள் அவளை தொடர்கிற நேரங்கள் வேண்டாம், சாபங்கள் வீட்டு வாசலில் வந்து படுக்கிற நேரங்கள் வேண்டாம், கெட்ட சொப்பனங்கள் வேண்டாம், விபத்து நாசம் மோசங்கள் வியாதிகள் மரணங்கள் வராதபடி பாதுகாக்க கர்த்தாவை கெஞ்சுகிறோம். உடைய பிள்ளைகளை இந்த மாதத்தில் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. முக்கியமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கும் ஏனையவர்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பீராக. தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை நீர் அளவில்லாமல் உயர்த்துவீராக, வானபரியந்தம் உயர்த்துவீராக. தகப்பனே, உடைய பிள்ளைகளுக்கு இத்தனை வருடமாக எதற்காய் காத்திருந்தார்களோ அதை கொடுத்து சந்தோஷப்படுத்துவீராக. அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக, உயர்த்துவீராக. எல்லா துதிகளும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் உங்களோடு உங்கள் பிள்ளைகளோடு இருப்பதாக. அல்லேலூயா. God bless you.